Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு ஒரு DIY வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொரியன்ஸோட சீக்ரெட்டான ஒரு சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரியன்ஸ்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது அவங்களோட ஸ்கின் டோன் தாங்க. அவங்க ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப மாய்ஸ்சராக எந்த ஒரு பிக்மெண்டேஷனும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து கிளாஸ் ஸ்கின் அப்படின்னும் சொல்லுவாங்க. கிளாஸ் ஸ்கின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்கின் வந்து ஈவன் டோனாக எந்த ஒரு பிக்மெண்டேஷனும் இல்லாமல் ரொம்ப மாய்ஸ்சராக ஸ்மூத்தாக இருக்கிற ஸ்கின்னை தான் வந்து கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியன்ஸ்க்கெலாம் வந்து ஸ்கின் அப்படி தான் இருக்கும். நம்மளுடைய கிச்சன்லேயே வந்து நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி சீக்ரெட்ஸ் வந்து ஒளிஞ்சிட்ருக்கோம். அதில் ஒன்று தான் வந்து அரிசி. ரைஸ் வாட்டரில் வந்து ஸ்டார்ச், வைட்டமின் ஏ, இ, சி, ஃபினாலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கிறதால இது வந்து நம்ம ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து பிக்மெண்டேஷன், ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரைஸ் வாட்டர் நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம ஹேருக்கும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஃப்ரிஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேரை ஷைனாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வாங்க இந்த ரைஸ் வாட்டர் சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கிளிசரின். கிளிசரின் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டரில் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால இது வந்து ரெட்னஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து வைட்டமின் இ கேப்சூல். வைட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம ஸ்கின்னை நொரிஷ் பண்ணுறதுக்கும் அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மல் ரைஸ் தான். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஃபஸ்ட்டு ரைஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அதில் டர்ட் இருக்கும், ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ டர்ட் இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இதை ஊற வைக்க போகிறேன். ஒரு ஹோல் நைட் ஊற வைக்கணும். ஹோல் நைட் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அரிசிலாம் வந்து நல்லா ஊறி இருக்குது. அண்ட் அந்த வாட்டரை பாருங்கள் நல்லா க்ளவுடியாக ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கலரில் வரணும் அந்த தண்ணி. நெக்ஸ்ட் நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் அந்த அரிசி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதோட வாட்டர் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு அண்ட் தண்ணியும் வந்து திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதிலேருந்து நம்ம வாட்டரை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ ரைஸ்லேருந்து வாட்டர் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ரைஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக வந்து ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
பாருங்கள் ஆலிவேரா ஜெல்லும் ரோஸ் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு 5 ட்ராப்ஸ் கிட்ட கிளிசரின் ஆட் பண்ணிக்க போகிறேன். கிளிசரின் ஆட் பண்ணி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் அதில் வைட்டமின் இ கேப்சூல் ஒன்று வந்து ஸ்க்யூஸ் பண்ணி அதோட ஆயில் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் சீரம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னரில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ரைஸ் வாட்டர் சீரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணணும். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Ilakya. Thank you.